அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிடுச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நெஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 300-400 புள்ளிகள் ஏறி இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 புள்ளிகள் வித்தின் ஒரு அரை மணி நேரத்தில் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. சரிங்களா. நெஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் தான் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 25,250 சப்போர்ட் சொல்லியிருந்தோம். அந்த ஜோனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு. ஆனால் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் R3 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. சரிங்களா. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட் நாளைக்கு எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா 25,333 அப்படிங்கிற லெவல் தான் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,400 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,572 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் 25,249 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,179 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 25,076 ஒரு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி நம்ம இந்த லெவலில் சப்போர்ட் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் காலைல ஓப்பன் ஆனதுலேருந்து இந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. 51,289 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நாளைய தினம் 51,050 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 50,079, 50,800 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சொன்ன இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிருக்கு. 51,544 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் எல்லா லெவலுமே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போது நாளைய தினம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் 51,750 அப்படிங்கிற லெவல் ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் அந்த லெவலுக்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,877 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 52,000 அப்படிங்கிற லெவல் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இந்த லெவல்ஸை பார்த்துக்கோங்க. இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் வைடாக தான் இருக்கும். நாளைய தினம் ஒரு ஹைலி வாலட்டைல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. இந்த லெவல் வேணால் ஒரு குர்சியலான ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவல் ஒரு ஸ்விங் வந்திருக்கு பார்த்தீங்களா, 51,549. இந்த லெவல் ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. நாளைய தினம் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பேங்க் நிஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது பார்த்துரும். 52,000 அப்படிங்கிற லெவல் தான் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்கு. ஓகே, 52,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்திங்கன்னா 51,500 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட் எங்கே இருக்குது, 51,689, 500ங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டும் 52,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஸ்ட்ராங்காக நாளைக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஓவராலாக புட் சைடு ஒரு சப்போர்ட் பில்ட் ஆகிடுச்சு. நான் நேற்றைய தினமே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணுற மாரி இருக்குது. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி. இதை 1 ஹவரில் பாருங்கள். இந்த பேட்டர்னில் மார்க்கெட் டச் பண்ணிட்டு போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இது ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி இருக்குன்னு. அந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னை பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த லெவலை பார்த்தீங்க, இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் ஆனதுலேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே. ஓகே, இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. இந்த லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் 52,000 அப்படிங்கிற லெவலில் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா
53,500 54,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து காமிக்குது நண்பர்களே. இதை வந்து பார்த்துக்கோங்க. தென் ஃபின்னிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பிரி. ஃபின்னிஃப்டியில் இன்றைக்கி 0 நல்லா வந்திருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நான் 15 மினிட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,669. மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து பிரேக் அவுட் ஆனோன்னே எக்ஸாக்டாக எந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 23,600 அப்படிங்கிற லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குங்களா. இந்த லெவலில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு பவுன்ஸ் பேக்கு இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்த 23,763 பிரேக் அவுட் ஆகிட்டு 23,836 பிரேக் அவுட் ஆகிருக்குங்களா மார்க்கெட்டு. ஓகே, நாளைய தினம் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி வந்து இந்த டே ஹை தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 23,950 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 24,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரவுண்டு ஃபிகர். 24,000 அப்படிங்கிறது ஒரு ரவுண்டு ஃபிகர். அந்த லெவல் வந்து ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்விங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,050 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டியை, இது ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் வந்து மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 23,767 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 23,594 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 23,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இது ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. இந்த ட்ரெண்டுக்கு மேலே போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபின்னிஃப்டியுமே வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தென் மிட் கேப்பு வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு தான் கொடுத்துச்சு. சரிங்களா, ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 13,228-30 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். மார்க்கெட் அந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கு. ஓகேங்களா, இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சொன்ன ஜோன் வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதுதான் 13,228 அப்படிங்கிற லெவலில் தான் ரெசிஸ்டன்ஸு. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,300 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 13,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 13,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மிட் கேப் வந்து இந்த லெவல்லேருந்து மேலே போக ஆரம்பிச்சதுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து காமிக்குது நண்பர்களே. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. சப்போர்ட் வந்து எது இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13,140 அப்படிங்கிற லெவல் தான் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,082 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து மிட் கேப்புக்கான லெவல்ஸு எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு அப் ட்ரெண்ட் வந்து எது பொறுமையாக போனாலும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா ட்ரெண்டெல்லாம் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும், விழுகும் போது வேகமாக விழுகும். இந்தமாரி மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது நண்பர்களே. பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டை நீங்களும் இதே போல் ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். சரிங்களா, மற்ற ப்ரோக்கரேஜோட கம்மியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மற்ற ப்ரோக்கரேஜோட கம்மியாக இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து இது எல்லாமே என்னோட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள்.
அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பிளான் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 month பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டண்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. இது என்னோட பர்சனல் அட்வைஸ் நண்பர்களே. ஓகே, உங்களுக்கு நம்ம வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.